இது வார ராசி பலன் ரிஷப ராசிக்கானது. இனி வார வெள்ளிக்கிழமை வார ராசி பலன். இது அக்டோபர் 24லேருந்து அக்டோபர் 30க்கு உண்டான பலனா இருக்கு. உங்களோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. ரிஷப ராசிக்கு பொறுத்தளவுக்கு 3ல் குரு உச்சம் பெற்றிருக்காரு. 4ல் கேது, 5லையும் 6லையும் சுக்கிரன், 6ல் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய் இருக்கிறதும், 7ஆம் இடத்துல சந்திரன், 7, 8, 9ல் சந்திரன் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு கிரகநிலைகளோட தான் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் மன நிம்மதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கலாம். நண்பர்கள் ஒரு சிலர் உதவி செய்யலாம். சில எதிர்பாராத சூழ்நிலைகள், அதாவது நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. அதனால உங்களோட மனநிலையை திடமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். அது உங்களோட பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். புதிய சந்திப்புகள் இல்லைன்னா பழைய உறவுகளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு உங்களோட திட்டங்களை நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா வாரம் வெற்றிகரமாக அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சில வேலைகளில் சிக்கல்கள் இருக்கும். உங்களோட திறமையை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் புதிய பொறுப்புகள், புதிய திட்டங்கள் தோன்றும். அவற்றை கவனமாக செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். குழுவில் செயல்படும் போது ஒத்துழைப்பு நல்லா இருக்குது. நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் வாய்ப்பு. ஒரு சிலருக்கு வார கடைசியில் புதிய வேலை வாய்ப்புகள் வரலாம். உங்களோட ஆற்றல் செயல்பட நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான வாரமாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குறைவான பணம் தான் இருக்குது. ஆனால் செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியம். கண்டிப்பாக வீணான செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. புதிய முதலீடுகளில் தவறு செய்யாதீங்க. யோசித்து செய்ய வேண்டியது அவசியம். கடன் விஷயமா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த வாரம் நிலையான பணம் இருக்கிற பணம் சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டிய வாரமாக இருக்குது. உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல நிலை ஏற்படக்கூடிய வாரம். கொஞ்சம் உறவுகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பழைய நண்பர்கள் தொடர்பை கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும். புதிய உறவுகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதும் நடக்கும். முக்கிய அளவில் கூட மனநிலையில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. வாரங்களை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். மன அழுத்தத்தை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம். எக்ஸசைஸ் செய்கிறதோ, நடைப்பயிற்சி செய்கிறதோ இந்த வாரத்தில் உங்களுக்கு அவசியமாக இருக்குது. வாரம் முழுக்க வெஜிடேரியனோ இல்லைனா ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது. சின்னதாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம். கவனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ரிஷபராசிக்கு வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். போக போக சந்தோஷமாக முடியும்.